இஸ்ரேல் நாட்டு பிரதமரான பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏர்போர்ட் க்ளோஸ்டு, ஹைவேஸ் க்ளோஸ்டு, அதாவது ஷேம் ஷேம் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு எதிராக இது பண்ணாங்க. அவருடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதிராக எல்லா இடத்துலையும் ஸ்கூலு, காலேஜ், பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன காரணம்? ஏன் இவருக்கு எதிராக அவ்வளோ கோபம் இருக்கு? இந்த பிலடெல்ஃபி காரிடர் தான் இப்போ ரெண்டு பேருக்கும், ஹமாஸ் தரப்புக்கும் இஸ்ரேல் தரப்புக்கும் இந்த பீஸ் டீல் வராமல் இருக்கு. ஸோ ஈஜிப்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது எங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு. அமெரிக்காவும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை கிடையாது, அது ஏரியாவை குறைக்கக்கூடாது, அது அவங்க கிட்ட தான் இருக்கணும்னு. ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தரப்பு வந்துட்டு இல்லை. வணக்கம். இஸ்ரேல் ஜெபசிங். உலகெங்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்ரேல் நாட்டு பிரதமரான பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பு, கல்ஃப் கண்ட்ரீஸில், இந்தியாவில் கூட நடந்துச்சு. அவர் அந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏறக்குறைய 40,000க்கு மேலே பாலஸ்தீனியர்கள், அப்பாவி பாலஸ்தீனியர்கள் இறந்து விட்டனர். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த காசா ட்ரூஸ்னுவாங்க, அந்த பீஸ் டீல், ஸோ அந்த பீஸ் டீலுக்கு இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பல இடங்களில் போராட்டம் நடந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாளாக இஸ்ரேல் நாட்டிலேயே முதல் முறையாக அவருக்கு எதிராக போராட்டம் நடக்குது. இந்த காசா டீலை அவர் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டங்கள், மக்கள் தெருவீது, லட்சக்கணக்கான மக்கள் இந்த சண்டே நைட்லேருந்து மண்டேவும் இருந்துச்சு. ஏர்போர்ட் க்ளோஸ்டு, ஹைவேஸ் க்ளோஸ்டு, அதாவது ஷேம் ஷேம் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தன்யாஹூக்கு எதிராக இது பண்ணாங்க. அவருடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதிராக எல்லா இடத்துலையும் ஸ்கூலு, காலேஜ், பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன காரணம்? ஏன் இவருக்கு எதிராக அவ்வளோ கோபம் இருக்குது? என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹோஸ்டேஜஸை இவங்க வந்துட்டு இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ராஃபா அந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த டனல்ஸில் போய் ரெஸ்கியூ பண்ண போயிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க 6 பேரும் இறந்துருக்காங்க. ஸோ இந்த 6 பேரோடைய பாடிஸை ரெக்கவர் பண்ணி வெளியில் கொண்டு வந்தோடனே மக்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம். இந்த 6 பேரும் அந்த இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சில மணி நேரம் அவங்களுக்கு முன்னாடி தான் இறந்திருக்கிறார்கள். அதாவது ஏறக்குறைய அக்டோபர் 7 அட்டாக் ஆரம்பிச்சது. அக்டோபர் 7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 251 ஹோஸ்டேஜஸை இவங்க கொண்டு போயிட்டாங்க. யார்? ஹமாஸ். அதற்கப்புறம் 11 மாதம் எத்தனை எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 251 117 பேரை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சூழலில் 100க்கும் மேற்பட்டோர் அங்கே இருக்கிறாங்க. இவங்க 6 பேர் பார்த்தீங்கன்னா அதில் 4 பேர், 6ல் 4 பேர் வந்துட்டு சில நாளுக்கு முன்னாடி அவங்க இந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க, ஹியூமானிட்டேரியன் லிஸ்ட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. எத்தனை எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தம் காரணம் யாருன்னா பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. அவர் தன்னுடைய பதவியில் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய இந்த பீஸ் டீலை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால தான் இல்லைனா அவங்க உயிரோட நேரம் வந்திருப்பாங்க, நம்ம கூட இருந்திருப்பாங்கன்னு இந்த ஹோஸ்டேஜஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் பெஞ்சமின் நேத்தன்யாஹூக்கு எதிராக, அதாவது அவங்க பிரதமருக்கு எதிராக நிறையாவே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தேவையில்லாமல் இவர் ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காக எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்துட்டோம், எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க, பட்டினியாக இருந்திருப்பாங்க, எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம், லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க தெருவுக்கு. ஸோ இது பெஞ்சமின் நேத்தன்யாஹூ பயங்கரமான ப்ரெஷரில் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்த பாருங்கள், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஹோஸ்டேஜஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா என்னால் அவங்கள கொண்டு வர முடியல உயிரோட அப்படின்னு. ஏன் இவங்க ஹமாஸ் தரப்பு என்ன சொல்லுது, அவங்க இறந்ததே வந்துட்டு இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த கன் ஃபயர் இருந்துச்சு, அந்த கன் ஃபயரில் இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறோன்னு சொல்லிட்டு கன் ஃபயர் பண்ணதெல்லாம் அவங்க இறந்தாங்கன்றது ஹமாஸ் தரப்புடைய இது கூற்று. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை க்ளோஸ் ரேஞ்சில் தான் சுட்டிருக்காங்க, ஸோ எங்களுடைய இது கிடையாதுன்னு. எது எப்படியோ இப்போது பெஞ்சமின் நேத்தன்யாஹூ என்ன சொல்லியிருக்காரு, நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் இந்த ஹோஸ்டேஜ் டீலை வந்துட்டு இன்னும் இத்தனை ஹோஸ்டேஜ் இருக்காங்க, இந்த டீலுக்கெலாம் போக முடியாது, அவங்க ஹமாஸ்க்கு நம்ம கட்டுப்பட முடியாது, அதனால் இதை உடனடியாக நம்ம ரிசால்வ் பண்ணணும், போர் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கார்.
ஸோ இப்போத்துக்கு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்குற மாதிரி தெரியல. ஜோ பைடன் யூஎஸ் பிரசிடென்ட் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஹோஸ்டேஜஸை உயிரோடு கொண்டு வந்திருக்கலாம், பெஞ்சமின் நேத்தன்யாவுனால தான் இந்த ஹோஸ்டேஜ் டீலே முடிவுக்கு வரமாட்டேங்குது, ஹமாஸை நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஏன்னா அந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அமெரிக்கன் ஜூ, ஸோ அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ அவருக்கு பதில் சொல்லணும், நாங்கள் ஹமாஸை சும்மா விட மாட்டோம். அதே சமயத்தில் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் முதல் முறையாக பப்ளிக்காக ஜோ பைடன் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் ப்ரெஷர் வருது யாருக்கு? பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு, எப்படியாவது இந்த பீஸ் டீலை கொண்டு வரணும்னு. ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாவை பொறுத்தவரை அந்த பீஸ் டீல் வருதுன்னா அவங்க கண்ட்ரோல் போயிடும், அவர் ஆட்சி இழக்க வேண்டியது வரும். ஏன்னா அவருடைய கவர்மெண்ட் இப்போ சப்போர்ட் யார்கிட்ட இருந்துன்னா ரைட் விங் பார்ட்டி மெம்பர்ஸ்ட இருந்து. ஸோ பென் குவிர், அப்புறம் ஸ்மார்ட் ரிச், இந்த மாதிரி ஸ்மார்ட் ரிச் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், பென் குவிர் வந்துட்டு செக்யூரிட்டி மினிஸ்டர். ஸோ அவங்களும் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி டீல் போட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சியை கவுத்துருவோன்னு. ஸோ தன்னுடைய ஆட்சிக்காக அவர் தன்னுடைய ஆட்சி தக்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அவர் பீஸ் டீலுக்கே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பீஸ் டீலில் ஒரு முக்கியமான எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலடெல்ஃபி காரிடர் அப்படின்னு. ஸோ இந்த ஃபிலடெல்ஃபி காரிடர் தான் இப்போ 2 பேருக்கும், ஹமாஸ் தரப்புக்கும் இஸ்ரேல் தரப்புக்கும் இந்த பீஸ் டீல் வராமல் இருக்குது. இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லுது, நாங்கள் இந்த ஃபிலடெல்ஃபி காரிடரை நாங்கள் வச்சுப்போன்றாங்க. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அதை விட்டுட்டு போயிடணும். ஸோ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவை பொறுத்தவரை இல்லை இஸ்ரேல் விட்டுட்டு போயிடணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலடெல்ஃபி காரிடர்ன்றது, ஃபிலடெல்ஃபின்றது என்ன, சாதாரணமாக ஃபிலடெல்ஃபியான்னு கேள்விப்பட்டிருப்போம் அமெரிக்காவில். இது வந்து ஜஸ்ட் ஒரு இஸ்ரேல் ஆர்மி கொடுத்த கோடு வேர்டுங்க. அது எதுன்னா காசா ஸ்ட்ரிப்புக்கும் ஈஜிப்டுக்கும் ஒரு 14 கிலோமீட்டர் பார்டர் இருக்கும். அந்த பார்டர் தான் இந்த ஃபிலடெல்ஃபி காரிடர். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காசாவுடைய சைடு தான். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா 1967 வரைக்கும் ஈஜிப்டு கிட்ட தான் இந்த ஏரியா இருக்குது. சினாய் பெனின்சுலா அப்படின்னு இருக்கும், அந்த பெனின்சுலா கிட்ட தான் அந்த சுயிஸ் கேனலே உண்டு. ஸோ இந்த சினாய் பெனின்சுலா 1967 என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஈஜிப்ட் வந்துட்டு ஏற்கனவே நேஷ்னலைஸ் பண்ணிடுறாங்க. அதுவரை சுயிஸ் கேனல் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது ஈஜிப்டுக்குள்ளே இருக்கும் இந்த சினாய் பெனின்சுலாவில். ஆனால் அதை கட்டினது ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பீப்புளுக்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும். ஸோ அவங்க கவர்மெண்ட்டு கீழே இருந்தது. ஸோ இதுதான் ரொம்ப சுயிஸ் கேனல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாத்வே. ஏன்னா மெடிட்ரேனியன் சி வழியாக நார்த் அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து மெடிட்ரேனியன் சி வழியாக ரெட் சீக்கு வந்து இந்தியன் ஓஷனுக்கு வந்துடும். ஸோ இதனால ஏறக்குறைய பல ஆயிரம் கிலோமீட்டரை ஷிப்ஸ் எல்லாம் சேவ் பண்ணோம். இது என்ன பண்ணுறாங்கன்னா ஈஜிப்ட் திடீர்னு நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், இனிமேல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இல்லைன்னு. எப்போ நடக்குது? இது 1967. அப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஷிப்ஸையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனே 6 days வார் அப்படின்னு ஆரம்பிக்குது 1967 ஜூன் மாதம் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு இவங்க சினாய் பெனின்சுலாவை பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த சினாய் பெனின்சுலா கூடயே இப்போ காசா ஸ்ட்ரிப்பு, அந்த காசாவோ இருக்கிற இந்த ஃபிலடெல்ஃபி காரிடர் எல்லாமே போயிடுது. கடைசியில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து 1982 வந்துட்டு இந்த சினாய் பெனின்சுலாவை ஈஜிப்டை கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த ஏரியா இருக்குது பாருங்க, இது காசா வந்து இஸ்ரேல் பாலஸ்டைன் ஏரியா. 1948 வரைக்கும் வெறும் பாலஸ்தைன், 1948 அப்புறம் 2 கண்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து பாலஸ்தீனோடைய அந்த காசா ஸ்ட்ரிப்போடைய ஏரியா தான். ஆனாலும் இஸ்ரேல் இதை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. எப்போ வரைக்கும்னா 2005 வரைக்கும். ஆனால் 2005 கேம்ப் டேவிட் அக்கார்ட் அது பிரகாரம் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஏரியாவை விட்டுடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஈஜிப்ட் அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். ஸோ ஈஜிப்டோடைய போலீஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் தான், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் தான் இவ்வளோ நாள் எது இருக்குது, இந்த நம்மளுடைய இந்த ஃபிலடெல்ஃபி காரிடர் இருக்குது. ஆனால் இந்த வருடம், இந்த போன அக்டோபர் 7 அப்புறம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமும் என்னமோ இவங்க போய் அதை பிடிச்சிடுறாங்க. யார்? இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். இப்போ ஏன் இவங்க இதை விட மாட்டேங்கிறாங்கன்னா, பெஞ்சமின் நேத்தன்யாஹூ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபிலடெல்ஃபி காரிடர் தான் இல்லீகல் ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங் எல்லாமே ஹமாஸ்க்கு போகுது, டனல்ஸ்லாம் இங்கேருந்து தான் உள்ள வழியாக போகுது. ஸோ ஈஜிப்ட் இதை ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நாங்கள் வந்துட்டு இதை நாங்கள் வச்சுப்போம் அப்படின்றாங்க. ஆனால் ஈஜிப்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. எது பிரகாரம்? கேம்ப் டேவிட் அக்கார்ட் பிரகாரம். ஸோ அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் டீலுக்கு முக்கியமாக 3 கண்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று கத்தார், இன்னொன்று
ஈஜிப்ட், 3வது யுஎஸ். இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து தான் ஹமாஸையும் இஸ்ரேலையும் உட்கார வச்சு நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஜிப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது எங்கள் கண்ட்ரோல் தான் அப்படின்னு. அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை கிடையாது, அது ஏரியாவை குறைக்கக்கூடாது, அது அவங்கக்கிட்ட தான் இருக்கணும்னு. ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தரப்பு வந்துட்டு இல்லை இல்லை, ஏன்னா அவருடைய அந்த ரைட் விங்கு பென்குவிர் அந்த கோஷ்டி வந்துட்டு இல்லை இல்லை இது ஹமாஸ்க்கு யூஸ் ஆக போகுதுன்னு. ஆனால் அது ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அந்த லேண்டை எடுத்துக்கிறது தான் இஸ்ரேல் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் சரி இங்கே இல்லீகல் ஆர்ம்ஸு டனல்னு சொல்கிறாங்க. நார்தர்ன் சைட் ஆஃப் காசாலையும் இதே மாதிரி ஒரு பஃபர் ஜோன் வேணும் எங்களுக்குன்ட்டு. அதாவது இஸ்ரேல் இதே மாதிரி அக்டோபர் 7 தாக்குதல் திருப்பி நடக்கக்கூடாதுன்ட்டு இது பார்த்தீங்கன்னா சதர்ன் சைட் ஆஃப் காசா, இது இந்த ஃபிலடெல்ஃபி காரிடார். நார்தர்ன் சைட் காசாலையும் பீஸ் டீலில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெச்சை நாங்கள் எடுத்துப்போம், அங்கே வந்துட்டு நாங்கள் கட்டுப்பாட்டில் வைப்போம் அப்படின்னு. ஆனால் அமெரிக்கா அதை ஒத்துக்கலை. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, திருப்பி லேண்டை நீங்கள் குறைக்க போகிறீங்க, ஏற்கனவே இப்போ இஸ்ரேலுக்கு பாலஸ்டைனுன்னு பிரித்து வச்சாச்சு, இப்போ அந்த லேண்டை மேலும் மேலும் நீங்கள் ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா அதை ஒத்துக்கலை. ஸோ இவங்களுடைய இன்டென்ஷன், இஸ்ரேலுடைய இன்டென்ஷன் உண்மையாகவே அந்த மாதிரி பஃபர் ஜோனுன்னா அவங்களுடைய சைடில் அந்த பஃபர் ஜோனை வச்சுக்கலாம் இல்லைங்க. இப்போ நார்தர்ன் சைடில் ஏன் பாலஸ்தீனுக்குள்ளே போயிட்டு, அதாவது காசாக்குள்ளே போயிட்டு நான் இடத்த பிடிச்சி வச்சுப்பேன், அதர் சைடு இஸ்ரேல் பார்டர் இருக்குல்ல அந்த ஏரியாவில் வச்சுக்கிட்டாலும் அவங்க பர்பஸ் சர்வ் ஆகும்ல. ஸோ இவங்களுடைய பேசிக் இன்டென்ஷனே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏரியாவை பிடிக்கணும்னு. கடந்த சில நாட்களாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெஸ்ட் பேங்க் சைடாக இருக்கட்டும், காசா சைடாக இருக்கட்டும், நிறைய இடத்துல இஸ்ரேலி செட்டில்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ நிறையா இஸ்ரேலி இல்லீகல் செட்டில்மெண்ட்னு அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பாலஸ்தீனுக்குன்னு இயர்மார்க் பண்ண ஏரியா வந்து வெஸ்ட் பேங்க்கு, காசா ஸ்ட்ரிப்பு. ஸோ அதுக்குள்ளே இஸ்ரேல் மக்களை அங்கே வீடுலாம் கட்டி இது பண்ணுறாங்க. யார் வீடு கட்டி கொடுக்குறாங்க? ஒரு நிறைய என்ஜிஓஸ், ஒரு 2 என்ஜிஓ, முக்கியமான என்ஜிஓஸ் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அந்த என்ஜிஓஸ்க்கு ஃபண்டு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் கிட்ட தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவலோட எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ இருக்கிற இந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்களா இந்த கேபினெட்டில், பென்குவிர் போன்ற ஆட்கள், அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எப்போனாலும் கௌரவ வரைக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம் எவ்வளோ பேர். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டோட்டல் பாலஸ்தீன்ற இதே இருக்கக்கூடாது, மொத்தத்துக்கு மொத்தம் இஸ்ரேல் ஆயிரணுன்றதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிலடெல்ஃபி காரிடர் தான் இப்போ இஷ்யூவாக இருக்குது, இந்த பீஸ் டீல் வராமல் இருக்க. ஸோ பீஸ் டீல் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஹோஸ்டேஜஸை ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. 100க்கும் மேற்பட்ட ஹோஸ்டேஜஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தரப்பு என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இது இருக்குது, அந்த பீஸ் டீலில் இருக்குது, அமெரிக்கா ப்ரொப்போஸ் பண்ண பீஸ் டீலில் இருக்குது. அதனால் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பெஞ்சமின் நேத்தன்யாஹூ என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கேபினெட்டில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராரு. என்னென்ன, இந்த ஃபிலடெல்ஃபி காரிடரை நம்ம வந்துட்டு எப்பயும் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் போடுவோன்னு. உடனடியாக அங்கே இருந்த கேலண்ட்ன்ற அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறாரு, ஹோஸ்டேஜஸை கொண்டு வருவோம், எப்படி இந்த பீஸ் டீலே 6 வாரத்துக்கு தானே, ஸோ நீங்கள் பார்த்துக்க இப்போ ஃபிலடெல்ஃபி காரிடர்னு சொல்லிக்கிட்டு ஹோஸ்டேஜஸை விட்டுறக்கூடாது, அதனால ஒரு பீஸ் டீல் கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு ஓப்பனாக பயங்கர சண்டையே வந்துருச்சாம் கேபினெட் மீட்டிங்கில். இஸ்ரேலுடைய மொசாத் ஏஜென்சி சீஃபும் இதையே தான் ஆதரிச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோடைய அந்த ஆர்மி ஜென்ரலும் யார் கேலண்ட்டை தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இல்லை ஏன்னா ஏற்கனவே ஓப்பனாகவே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்லிட்டாங்க அவ்வளோ ஈஸியாலாம் ஹோஸ்டேஜஸை ரெஸ்கியூ பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இந்த சூழலில் ஆனால் இஸ்ரேல் அந்த கேபினெட் கடைசியில் மெஜாரிட்டியில் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா இவருக்கு தான் அந்த ரைட் விங் ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் இல்லைன்ட்டு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே இதை அப்போஸ் பண்ணது. இவருடைய இந்த கேலண்ட்ன்றவர் தான் 2023 கவனிச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தாரா நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னா, அப்போது இஸ்ரேலில் பயங்கர போராட்டம், ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. யார்? இஸ்ரேல் பார்லிமெண்ட். யார் தலைமையில்? பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தலைமையில். பேசிக்கலாக ஜுடிஷியரி பவரெல்லாம் எடுத்து விட்டுறாங்க. ஸோ இதுக்கு எதிராக மக்கள் பயங்கர போராடுறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பவர் எடுத்துட்டா அப்புறம் கவர்மெண்ட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஜுடிஷியரிக்கு இல்லைன்னா வேறு யாருமே, நீங்கள் பவரே ஆட்டோக்ராட்டிக்காக மாறிடுவீங்க அப்படின்னு. அப்போ போன மார்ச் மாதம் என்ன பண்ணுறாருன்னா, கேலண்ட்டு அப்போ இருந்த மினிஸ்டர் அவரே சொல்கிறாரு, இல்லை இது தப்பான மூவு, மக்கள் போராடுறது கரெக்டு தான் அப்படின்னு. உடனடியாக பெஞ்சமின் நேத்தன்யாஹூக்கு பயங்கர கோபம்.
அடுத்த நாளே அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறார். ஏன் கேபினெட்லலாம் இவர் இருக்க முடியாதுன்னு. அது அந்த மக்களுக்கு இது தெரிஞ்ச உடனே மேலும் போராட்டங்கள் ஒரு வேற இதுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு 10-12 நாள் கழிச்சு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ என்ன பண்ணுறாரு, அவரை அந்த ரெசிக்னேஷனை, அதாவது இவர் டிஸ்மிஸல் ஆர்டரை வித்ட்ரா பண்ணிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஆனால் அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, பீஸ் டீல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களால இஸ்ரேலி டிஃபென்ஸ், ஏன்னா டிஃபென்ஸோடைய மினிஸ்டரே சொல்கிறாரு, டிஃபென்ஸோடைய ஆர்மி ஜெனரலும் சொல்கிறாங்க ரெஸ்கியூவே பண்ண முடியாதுன்னு. ஆனால் ஏன்னா ரெஸ்கியூ பண்ணால் அந்த ஏற்கனவே அவங்க ஆர்டர், இவங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பக்கத்தில் போனால் ஒன்று இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸே ஃபயரிங்கில் அந்த ஹோஸ்டேஜஸ் இறந்துடலாம். இல்லைனா ஹமாஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஏற்கனவே உள்ளே இருக்கவங்ககிட்டலாம் ஆர்டர் சொல்லிட்டோம், இனிமேல் யாராவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பக்கத்தில் வந்தாலே நாங்கள் ஹோஸ்டேஜஸை கொன்றுவோம், காஃபினில் தான் அனுப்புவோன்னு. ஸோ பெஞ்சமின் நேத்தன்யாஹூ சொல்கிற இந்த இல்லை நாங்கள் ஹோஸ்டேஜஸை ரெஸ்கியூ பண்ணிடுவோம்னு சொல்கிறது ப்ராக்டிக்கலாக முடியாத காரியம். அப்படின்னா எவ்வளோ 11 மாதம் ஆயிடுச்சுங்க, ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணலை. ஸோ அவர் எப்படி கொண்டு வரணும்னா, ஏற்கனவே அந்த 107 பேர் என்னமோ வெளியில் எப்படி கொண்டாங்க, பீஸ் டீல் மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி பீஸ் டீல் மூலமாக கொண்டு வந்தால் நல்லது. ஆனால் அவர் தன்னுடைய ஆட்சிக்காக, அதாவது தான் இல்லைன்னா அந்த ரைட் விங் கவர்மெண்ட் அவர் கவுத்துரும்ன்றதுக்காக இவர் இந்த பீஸ் டீலை இது பண்ணாமல் ஏற்கனவே 40,000க்கு மேலே பாலஸ்தீனியர்கள் இறந்துட்டாங்க. ஸோ எவ்வளோ நாள் தான் இதை கண்டினியூ பண்ண போகிறாங்க? ஏன்னா எல்லோருக்குமே ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு, இவங்க இன்ன வரைக்கும் இந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த இதில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் இப்போ கொண்டு போனது என்னன்னா, ஹிஸ்ட்ரா தூத் அப்படின்ற ஒரு யூனியன். ஸோ அந்த யூனியன் தான் சொன்னாங்க, ஹோஸ்டேஜஸ் இவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அந்த 6 ஹோஸ்டேஜ் இறந்து வந்தோடனே என்ன சொன்னாங்க, ஹோஸ்டேஜஸ்க்காக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அதனால தான் ஏர்போர்ட், ஹைவேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு, பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் ஏற்கனவே சொன்னால் அவர் ஒரு ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனடியாக லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டு, இந்த பாருங்க இவங்க இது லேபர் யூனியன் ஆச்சு ஹிஸ்ட்ரா தூட்ன்றது, அவங்க எப்படி ஹோஸ்டேஜஸ்க்காக லேபர் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணலான்னு சொன்னோடனே அவங்களுடைய லேபர் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. மண்டே, அதாவது நேற்று 2 மணியோட ஸ்ட்ரைக்கை நிறுத்திடணும்னு உடனே இந்த யூனியனும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது ஒரு லீகல் ஆர்டர் மூலமாகவோ இல்லை வேற ஏதோ ப்ரெஷர் டாக்டிக் மூலமாகவோ பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தன்னுடைய ஆட்சியை கண்டினியூ பண்ணணும்னு தான் பார்க்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஓவராலாக இதுக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வரணும்னா, இந்த பீஸ் டீலை இஸ்ரேல் ஒத்துக்கிட்டா தான் இஸ்ரேலுக்கும் நல்லது, எத்தனையோ பாலஸ்தீனிய மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நல்லது. இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்னன்றதை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.